அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் யாராவது இப்படி பேசியிருந்தா அதுக்கு நம்ம மதித்து பதில் சொல்லலாம். அவர் ஒரு கட்சியில் இருக்கிறார், அவ்வளோதான். அதனால் அவர் அரசியல்வாதியாக ஒரு காலமும் இன்னும் முழுமையாக பரிணாமம் பெறவே இல்லை வன்னியரசு அவர்கள். அதுதான் அவர் ஒவ்வொரு முறை பேசும்போதும் அவர் இந்த தொலைக்காட்சி விவாதங்களில் கலந்துக்கும் போதும் அதை நிரூபிக்கிட்டே வர்றாரு. அதனோட நீட்சி தான் அது. இப்போ பாரதிய ஜனதாவின் குழுக்களாக இப்போது செயல்படுவதாக அவர் சொல்லுகிறார். ஆனால் பாரதிய ஜனதாவை திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தோளில் தூக்கி சுமந்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி இந்தியா முழுமைக்கும் பாரதிய ஜனதா கட்சி வலுவாக காலூன்றுவதற்கு காரணமான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அணியில் தான் இவங்க நீண்ட காலமாக இருக்கிறாங்க. இவருக்கு திருமாவளவன் தலைவர் இல்லை, இவருக்கு திராவிட முன்னேற்றக் கழக கருணாநிதி அவர்கள் தான் முன்னாடி தலைவராக இருந்தார். இப்போ ஸ்டாலின் தான் தலைவராக இருக்கார். யாருக்கு? இந்த வன்னியரசு என்று சொல்லப்படுகிற அந்த நபருக்கு. அதனால் அவர் தன்னுடைய முதலாளிகள் தன்னுடைய எஜமானர்கள் வீசுகின்ற எலும்பு துண்டை கவி கொண்டு அதற்கு ஏற்ப குறைப்பது அவருடைய வழக்கம். அப்போ பாரதிய ஜனதாவை திராவிட முன்னேற்ற கழகம் தூக்கி கொண்டு தெரிந்த போது அப்போது கூட்டணியில் இருந்தது யார்? அப்போ பாரதிய ஜனதா கட்சியின் ஆசி பெற்ற வேட்பாளர் திருமாவளவன் என்று சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன, சுவர விளம்பரங்கள் எழுதப்பட்டன. பெருமையோடு திருமாவளவன் அவர்களே அதை பறைசாற்றி கொண்டார். அது வன்னியரசு அவர்களுக்கு நினைவிருக்கிறதா என்று தெரியவில்லை. நினைவிருந்தாலும் அதை மக்கள் மறந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இவர்கள் எப்போதுமே இப்படியான ஒரு நச்சு பிரச்சாரத்தை, நச்சு பரப்புரையை செய்வார்கள். தாங்கள் செய்த தவறை முற்றிலுமாக மறைத்துவிட்டு அந்த தவறை, அந்த பழியை பிறகு மீது பழி சுமத்துவது இவருடைய வழக்கமாக நீண்ட காலமாகவே இருக்கிறது. அதனால் அதெல்லாம் மக்கள் கருத்தில் எடுத்துக்கல, மக்களுக்கு தெளிவாக தெரியும். மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் கருணாநிதி அவர்களுடைய நாணயத்தை வெளியிடும் போது இந்தியா முழுமைக்கும் பாரதிய ஜனதா கால் ஊன்றுவதற்கு கருணாநிதி அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னார். அப்போ திருமாவளவன் என்ன செய்தார்? இவருடைய விடுதலை சிறுத்தை கட்சிகளை சேர்ந்த திருமாவளவன் என்ன செய்தார்? அப்போ வன்னியரசு எங்கே போயிருந்தார்? இல்லையா? இதுக்கெல்லாம் நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. அப்போ பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்காக திருமாவளவன் அவர்கள் பரப்புரை செய்தாரே அப்போவே எல்லா தேர்தலையும், அவங்களுடைய கூட்டணி வச்ச தேர்தலில். அதுக்கு பதில் சொல்வாரா வன்னியரசு? தீண்டத்தகாத கட்சி அல்ல பாரதிய ஜனதா கட்சி. ஆர்எஸ்எஸ் என்பது திராவிடர் கழகம் போல ஒரு சமூக சேவை இயக்கம். அதை உடன்பிறப்புகளுக்கு பரப்ப வேண்டும் என்று கருணாநிதி சொன்னபோது அந்த வேலையை தூக்கி கொண்டு சுமந்து செய்தவர் யார்? திருமாவளவன் அவர்கள். அப்போது வன்னியரசு என்ன செய்து கொண்டிருந்தார்? திருமாவளவன் அவர்களையோ கருணாநிதி அவர்களையோ கேள்வி கேட்டிருக்க வேண்டியதானே இந்த வன்னியரசு, இல்லையா? அப்போ நீங்கள் யார்? பாரதிய ஜனதாவை தூக்கி சுமந்தது யார்? பாரதிய ஜனதாவுக்கு படிந்து வேலை செய்தது யார்?